السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله. اللهم صل على نبينا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. எல்லா புகழும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எங்கள் உயிரிலும் மேலான ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள் மற்றும் கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா கட்டத்திலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் அடியனுக்கும் அப்பாலுகளுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, பொதுவாக மனிதர்கள் அறிவை நேசிப்பார்கள், அறிவாளிகளை நேசிப்பார்கள். அறிவுக்கும் அவன் பெரிய ஒரு முன்னுரிமை அவன் கொடுப்பான். அறிவாளிகளுக்கு எல்லா சபைகளிலும் இடம் உண்டு. கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் அறிவு கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் ஆசைப்படுவார்கள். சமூகம் தன்னையும் தன்னுடைய குடும்பம், பிள்ளையை பார்த்து இவர்கள் அறிவாளி என்று பேசப்படுவதை அவன் விரும்புவான். இந்த அறிவை அடைவதற்கு அவன் சில பொழுது பல லட்சம் ரூபாக்களை செலவழிப்பதற்கும் அவன் முன்வருவான். சில பொழுது அவனுடைய வீட்டை, நாட்டை இதெல்லாம் விட்டுவிட்டு நாடு கடந்து அதை அடைவதற்கும் அவன் முயற்சி செய்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, மனிதன் மாத்திரமல்ல, அல்லாஹும் அறிவை நேசிக்கின்றான், அறிவாளிகளை நேசிக்கின்றான். அவனுடைய சபைகளிலும் அறிவாளிகளுக்குத்தான் இடம் உண்டு. அவன் தயார்படுத்தி வைத்திருக்கிற சொர்க்கத்திற்கும் அறிவாளிகளுக்குத்தான் போகலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, அவனுடைய பரிசுத்த வார்த்தைகளான அல் குர்ஆன், இதனுடைய விளக்கம், இதிலிருந்து முழுமையான பிரயோஜனத்தை புத்திசாலிகள், அறிவாளிகளுக்கு மாத்திரம்தான் அடையலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரகுன் லியதப்பரு ஆயாத்திஹி வலியததக்கர உலுல் அல்பாப். அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட அந்த பரக்கத் செய்யப்பட்ட இந்த வேதம், இது புத்திசாலிகளுக்கு படிப்பினைக்காக வேண்டி என்று அல்லாஹ் தஆலா கடைசியாக முடிக்கின்றான். எனவே இதிலிருந்து முழுமையான பிரயோஜனத்தை புத்திசாலிகளுக்கு மாத்திரம்தான் அடையலாம். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அறிவாளிகளுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, பொருத்தத்தை அடையலாம். கண்ணியவான்களே, ஆனால் மனிதர்கள் அறிவாளி என்று யாரை பார்க்கிறாங்களோ, இதற்கு மத்தியிலையும் அல்லாஹ் அறிவாளி என்று யாரை பார்க்கின்றானோ அவருக்கு மத்தியிலையும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மனிதன் இன்னொரு மனிதனுடைய அவனுடைய பட்டத்தை, படிப்பை, அவனுடைய பணத்தை, அவனுடைய சில வெளிப்படையான உலக முன்னேற்றங்களை பார்த்து, இவன் ஒரு புத்திசாலி, சின்ன காலத்தில் இவ்வளவு பெரிய ஒரு சொத்தை சம்பாதிச்சிட்டான், அல்லது இவன் ஒரு புத்திசாலி, இவ்வளவு பெரிய ஒரு பட்டத்தை, பதவியை அவன் அடைஞ்சிருக்கின்றான் என்று சில வெளிப்படையான விஷயத்தை வைத்தவன் முடிவு செய்வான். ஆனால் கண்ணியமானவர்களே, மனிதர்கள் முடிவு செஞ்ச எத்தனையோ புத்திசாலிகள்
அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மடையர்கள். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது வஅதல்லாஹ் லா யுக்லிஃபுல்லாஹு வஅதஹு வலக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன் யஅலமூன ظاهرًا மினல் ஹயாத்தித் துன்யா வஹும் அனில் ஆখিরাতি ஹும் காஃபிலூன். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அது அவன் நிறைவேற்றி ஆகுவான், அதில் அவன் மாறு செய்ய மாட்டான். இந்த விஷயத்தை அதிகமான மக்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தானான், மறுமையுடைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான் என்றால் அதில் அல்லாஹ் தஆலா மாற்றம் செய்ய மாட்டான், அது நடந்தே தீரும். இந்த விஷயத்தை அதிகமான மக்கள் புரியாமல் விளப்பம் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் அவர்களுக்கு விளப்பம் இருக்கிறது, நன்று அவர்களுக்கு அதில் தேர்ச்சி இருக்கிறது. யஅலமூன ظاهرًا மினல் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையுடைய வெளிப்படையான விஷயத்தில் அவர்களுக்கு நல்ல விளப்பம் இருக்குது. வஹும் அனில் ஆখিরাতি ஹும் காஃபிலூன், மறுமை விஷயத்தில் அவர்கள் மறதியாளர்களாக அறிவில்லாதாக்களாக இருக்கிறாங்க என்ற கருத்து இந்த குர்ஆன் பேசுகிறது. இந்த கனிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, அதிகமான மக்கள் உலகத்துடைய இந்த வெளிப்படையான விஷயத்தில் பெரிய அவருக்கு ஆற்றல் புத்திசாலித்தன்மை இருக்கும், ஆனால் மறுமை விஷயத்தில் அவர்கள் மடையர்கள். கனிவான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, நாம பார்க்கிறோம் சில மக்கள் சில புத்தில்லாத வேலைகளை, மடத்தனமான வேலைகளை செய்கிற நேரத்தில் சில கால்நடைகளுடைய பேரை சொல்லி அவருக்கு நாங்கள் ஏசுற வழக்கத்தை நாங்கள் கேட்கிறோம். இதே போல சில மக்கள் அல்லாஹ் தஆலா பார்த்து எப்படி பேசுறான் என்றால் லஹும் குலூபுல் லா யஃகஹூன பிஹா வலஹும் அஅயுனுல் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுல் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல் அன்ஆமி பல் ஹும் அதல். அவங்களுக்கு உள்ளம் இருக்குது, சிந்திக்க மாட்டான், கண் இருக்கும் பார்க்க மாட்டான், காது இருக்கும் கேட்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கேட்பாங்க ஆனா நல்ல விஷயத்தை கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா புத்திய பார்வைய செவிப்புலன்களை எதற்கு தந்தானோ அதற்கு பயன்படுத்தாம வேறெல்லாம் அவங்களுக்கு விளங்கும், ஆனா அல்லாஹ் அவங்க விளங்கி கொள்ள மாட்டாங்க, மறுமை வாழ்க்கை அவங்க விளங்கி கொள்ள மாட்டாங்க என்று சொல்லிட்டு இவங்க கால்நடைகளை போல பல்ஹும் அவல், அதை விடவும் அவர்கள் வழி தவறினவர்கள், இழிவானவர்கள், மோசமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். பனு இஸ்ரவேல் அல்ல, பெரிய ஒரு அறிவாளி, மார்க்க அறிவு கொடுக்கப்பட்டவர், ஆனால் மார்க்க அறிவை கலட்டி போட்டுட்டு அவர் உலகத்துக்கு பின்னால போனாரு. உலக ஆசை அவருக்கு வந்துட்டு அல்லாஹ் அவரை பார்த்து சொல்றான் ஃபமஸலுஹு கமஸலில் கல்ப், அவனுக்கு உதாரணம் நாயை போல அல்லாஹ் தஆலா பேசியிருக்கின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, எனவே ஒவ்வொருத்தருடைய லட்சியமும் இலக்கும் அந்த ஆகிராவுடைய அறிவாளிகளாக நாங்கள் ஆக வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அறிவாளி என்ற பட்டத்தை நாங்கள் பெற வேண்டும். கண்ணியமானவர்களே, அவனிடத்தில் அந்த பட்டத்தை பெறுவதற்கு தான் மிகவும் பொருத்த. ஏன்? அவன் தான் உண்மையான அறிவாளி, அறிவை பங்கு பிரித்தவன், அவனுடைய அறிவு விசாலமானது. கண்ணியமானவர்களே, ஒரு சாதாரண ஒரு மனிதன் எங்களை பார்த்து அறிவாளின்னு சொன்னா நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு பட்டதாரி, ஒரு டாக்டர், ஒரு யாரோ ஒரு நல்ல ஒரு படிச்சொத்தர் சொன்னா நாங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்வோம். கண்ணியமானவர்களே, எல்லாத்தையும் விட எல்லா அறிவாளிகளுக்கும் அறிவை கொடுத்த அல்லாஹ் உத்தர பார்த்து அறிவாளின்னு சொன்னா அவன் தான் உண்மையான அறிவாளி. கண்ணியமானவர்களே, ரப்பு அல்லாஹ்வுடைய அறிவு எவ்வளவு விசாலம், எவ்வளவு விசாலம். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா, வானத்திலேயோ பூமியிலேயோ அல்லாஹ்வுடைய அறிவுக்கு இல்முக்கு மறைஞ்சி எந்தொன்றும் இல்லை. ஒரு தூசிக்கு கூட அவனுடைய அறிவுக்கு மறைஞ்சிருக்க முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, நாங்கள் அண்மை காலத்தில் பார்க்கிறோம் ஒரு ஜனாதிபதி ஒரு விமான விபத்துல வந்து அவர் அதுல அந்த விமான விபத்தை கண்டுபிடிக்கிறது எவ்வளவு காலம் போச்சு, எத்தனை நாடு சேர்ந்து, எத்தனை பேருடைய முயற்சி, எத்தனை மணி நேரத்துக்கு பின்னால இவ்வளவு அறிவியல் முன்னேறின காலத்திலையும் எவ்வளவு கஷ்டப்பட்டார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அறிவுக்கும் இல்முக்கும் மறைஞ்சி எந்த ஒரு தூசியும் இல்லை, எந்த ஒரு அணுவும் இல்லை. அவன் அவ்வளவு விசாலமான அறிவுள்ளவன். கண்ணியமானவர்களே, அதோடு அல்லாஹ் தஆலா நிறுத்தல்ல. மனிதன் சில வேளை அல்லாஹ் சொல்ற விஷயம் தானே என்று சில வேளை அதை மறுக்கலாம். சில வேளை அவன் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை இல்லாமல் அதை மறுக்கலாம். அதனால் அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் புரியக்கூடிய அவனுடைய அறிவு எவ்வளவு விசாலம் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு அடுத்த ஆயத்தில் அதற்கு ஒரு சிறந்த ஒரு ஆதாரத்தை அல்லாஹ் தஆலா முன்வைக்கின்றான். என்னத்தை சொல்றான்? ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா.
அவன்தான் நீங்க எல்லாம் தாயுடைய கருவறையில் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு உருவத்தை தந்தவன். கண்ணியமானவர்களே, இதனிடத்தில் நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த நேரத்தில் எங்கட பதுல்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு புள்ள பிறக்குதுன்னு சொன்னா, இந்த புள்ள இன்றைக்கு எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்களோ அத்தனை கோடி மக்களுக்கும் வித்தியாசமான ரூபம், வித்தியாசமான கண் வடிவம், வித்தியாசமான விரல் அடையாளங்களோட தான் அது பிறக்க போகுது. அதே நேரத்தில் எத்தனை கோடி மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இதுவரை காட்டி பிறந்தாங்களோ அத்தனை கோடி மக்களுக்கும் வித்தியாசமாக, இதற்கு பின்னால் எத்தனை கோடி மக்கள் பிறக்க போறாங்களோ அத்தனை கோடி மக்களுக்கும் வித்தியாசமான தனித்துவமான ஒரு பிள்ளையை தான் அல்லாஹ் இந்த நேரத்தில் பிறக்கிற பிள்ளைக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். கனிமானவர்களே, இதை யாருக்கு செய்ய முடியும் என்றால், இந்த நொடியில வித்தியாசமான ஒரு ரூபம், வித்தியாசமான கண் வடிவம், வித்தியாசமான விரல் அடையாளம், இப்படி யாருக்கு படைக்க முடியும் என்றால், யாருக்கு இப்ப வாழ்ற அத்தனை கோடி மக்களுடைய சகல விதமான தகவலும், இந்த அத்தனை கோடி மக்கள் எந்த ரூபத்துல, எந்த கண் வடிவத்துல, எந்த கை ரேகையில, எந்த விரல் அடையாளத்துல பிறந்திருக்கிறாங்க என்ற அறிவு இருக்கிற ஒருத்தருக்கு தான் இதை செய்யலாம். அதே நேரத்தில் இதுவரை காட்டியும் வந்த அத்தனை கோடி மக்கள், இதற்கு பின்னால் வர அத்தனை கோடி மக்களுடைய சகல தகவலையும் A to Z தெரிஞ்ச ஒருத்தனுக்கு தான் இதை செய்ய முடியும். இது அவனுடைய அறிவுடைய விசாலத்தை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. கண்ணியமானவர்களே, சில பொழுது எங்கள்கிட்ட சிலாக்கள் வந்து ஹசரத் பிள்ளை பிறந்திருக்குது பேர் எழுதினாங்கன்னு சொன்னா, சில வேளை நாங்கள் 200 300 அப்படி போறது இல்லை. அப்படி எழுதினா எங்கட அறிவுடைய குறைவு. சில வேளை நான் 200வது பேரை, உசாமா என்ற பேரை நான் எழுதுவேன். அது நான் ஆரம்பத்திலும் எழுதியிருப்பேன். ஏன் காரணம், நான் 200வதாக நான் இதை எழுதுறேன், எனக்கு முன்னால நான் இதை எழுதியிருக்கிறேன் என்ற அறிவு இல்லாதது. நான் கண்ணியமானவர்களே, ஒரு வித்தியாசமான ஒரு ரூபத்தில் இந்த நேரத்தில் அல்லாஹ் உருவாக்குறான் என்றால், அத்தனை கோடி மக்களுடைய சகல விதமான தகவலையும் தெரிஞ்ச இல்ம் இருக்கிற ஒருவனுக்கு மாத்திரம் தான் அதை செய்யலாம். எவ்வளவு விசாலமான அறிவுள்ளவன் கண்ணியமானவன். அதனால் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவருடைய அறிவுடைய விசாலத்திற்கு ஒரு உதாரணத்தை கூட சொல்றான். வலவ் அன்னமா ஃபில் அர்தி மின் ஷஜரத்தின் அக்லாமு வல் பஹ்ரு யமுத்துஹு மின் பஅதிஹி சப்அத்து அப்ஹரின் மா நஃபிதத் கலிமாத்துல்லாஹ் இன்னல்லாஹ அஸீஸுன் ஹகீம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த பூமியில் உள்ள அத்தனை மரங்களையும் பேனாக்களாக மாற்றி, இந்த கடல் நீரை மையாக மாற்றி, அவனால் வெளியாகிற அறிவு ஞான வார்த்தைகளை எழுதினாலும் இந்த கடல் எல்லாம் வத்திடும். 2வது கடலை கொண்டு வாங்க, அதுவும் முடிஞ்சிடும். 3வது 4வது 5வது 6வது 7வது கடலை நீங்க கொண்டு வந்தாலும் இந்த கடல் தண்ணி, அந்த மை, அது வத்திடும். ஆனா அல்லாஹ்விடத்தில் இருக்கிற அந்த அறிவு ஞான வார்த்தைகள் அது இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு அழிவு கிடையாது. எவ்வளவு விசாலமானது. இந்த ஒருத்தரை நாங்கள் படித்த ஒரு பட்டதாரியை கொண்டு வந்து, உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை வார்த்தையால அல்லது எழுத்தால நீங்க கொஞ்சம் வெளியாகுங்கள் என்று சொன்னா, அவரை எத்தனை கொப்பியால தான் முடிக்க போறா? இதை மஸ்ஜித் நிரம்ப முடிச்சிடுவாரா? இல்லை, ஒரு 1000 2000தோட அவருடைய அறிவுக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சிடுவார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொல்ல வர விஷயம் என்னண்டா, அவ்வளவு விசாலமான அறிவுள்ள ரப்பு யாரை பார்த்து அறிவாளி என்று சொல்றானோ, இந்த அறிவு தான், இந்த அறிவாளிகள் தான் உண்மையான அறிவாளிகள். இதற்குத்தான் நாங்கள் போட்டி போட வேணும், இதற்குத்தான் நாங்கள் கால நேரங்களை செலவழிக்க வேணும், இதற்குத்தான் எங்களோட பணங்களை நாங்கள் செலவழிக்க வேண்டும். கனிவன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதரர்களே, இதை மறுமைக்குரிய அந்த அறிவாளிகளுடைய பட்டியலில் சேர்றதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்வோம். கனிமானவர்களே, ஒரு மனிதன் மறுமையில் அறிவாளி என்ற பட்டத்தை பெறுவதற்கு, அல்லாஹ்விடத்தில் புத்திசாலி என்ற பட்டத்தை பெறுவதற்கு அவனுக்கு குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டிய ஒரு தகம் என்ன தெரியுமா? அவன் உலகத்துடைய வாழ்க்கையுடைய பெருமதி எவ்வளவு அதை சரியாக புரிஞ்சு, மறுமை வாழ்க்கையுடைய அந்த மதிப்பு பெருமதி எவ்வளவு என்பதை சரியாக அவன் விளங்கி, உலகத்தை தியாகம் செஞ்சு, உலகத்தை விட்டு மறுமையை அவன் வாங்குவான். கனிமானவர்களே, இது குறைஞ்சபட்சம் இருக்க வேண்டிய தகவல். ஒரு மனிதன் பஜார்ல இருக்கிறார், ரொம்ப பிஸியாக இருக்குது, அதான் சொல்லப்படுது. இவர் என்ன செய்யறாரு? நான் இந்த நேரத்தை
மஸ்ஜிதுக்கு போய் தொழுகிறதால சில வேளை 1 லட்சம் 2 லட்சம் நஷ்டம் போல் எனக்கு வெளியே விளங்கலாம். அப்படித்தான் நஷ்டம் வந்தாலும் அந்த 1 லட்சம் 2 லட்சத்தை விட நான் தொழுக இதுல கூலி மிக பிரமாண்டமானது என்ற விளக்கம் அவருக்கு இருக்கும். இதனால தான் அவர் அந்த புத்திசாலித்தனமான அந்த அறிவு அதாவது அறிவாளியாக அவர் நடந்து கொள்றார். அந்த விளப்பம் இல்லாட்டி உலகத்தை விட ஆகிராவுடைய பெருமதி அவருக்கு குறைஞ்சிட்டு சொன்னா அவர் சில வேளை தொழுகையை கலா கூட செய்வார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, எனவே இந்த உலகத்துடைய இந்த அற்பத்தை இழிவை சரியாக இவர் புரிய வேணும். மறுமையுடைய விசால தன்மையை சரியாக விளங்கினாத்தான் இவர் அந்த அறிவாளி கூட்டத்தில் இவருக்கு சேரலாம். இன்னைக்கு நாம் உலகத்தில் பார்க்கிறோம், சிலாக்கள் சில வியாபார நஷ்டங்களை செஞ்சு கை சேதப்படுவாங்க. உதாரணத்துக்கு இப்படி யாரும் செய்யறதில்லை, இப்படி மடத்தனமான விஷயம் யாரும் செய்யறதில்லை. ஆனாலும் விளங்குறதுக்காக சொல்றேன். உதாரணமா ஒருத்தர் ஒரு 10,000 பொறுமதியான ஒரு மோதிரத்தை எடுக்கிறாரு. ஒரு 2 லட்சம் பொறுமதியான மோதிரத்தை கொடுத்து 2 லட்சம் பொறுமதியான மோதிரத்தை கொடுத்து ஒரு 10,000 பொறுமதியான மோதிரத்தை எடுத்துக்கொள்றாரு. பார்த்தாக்கள் சொல்லுவாங்க, நீ எவ்வளவு மடத்தனமான விஷயத்தை செஞ்சாய், இதுல பொறுமதி என்ன அதுல பொறுமதி என்ன? கண்ணியமானவர்களே, இவர் இந்த மடத்தனமான விஷயத்தை ஏன் செஞ்சார் என்றால் அவருக்கு 2 பொறுமதியும் தெரியும், அதனால செஞ்சார். தங்கத்துக்கு எவ்வளவு பொறுமதி, வெள்ளிக்கு எவ்வளவு பொறுமதி என்ற விளப்பம் இல்லாததுனால இந்த நஷ்டமான வியாபாரத்தை செஞ்சார். இதே போல கண்ணியமான இன்னைக்கு எத்தனையோ பேர் மறுமையுடைய பொறுமதியும் தெரியா, இந்த உலகத்துடைய இந்த மதிப்பு பெருமதியும் தெரியா, இதனால ஆகிராவை மண்ணாக்கி இன்னைக்கு உலகத்தை சம்பாதிச்சு கொண்டிருக்கிறார். இந்த மடத்தனம் இங்கே வெளியாகாவிட்டாலும் மறுமையில் அவர்கள் அதனை கண்டுகொள்வார். இதனால் தான் அல்லாஹ் தஆலா இது சம்பந்தமா தனியொரு சூராவுடைய பேரை அல்லாஹ் தஆலா பேசியிருக்கின்றார். அத்தகாபுன், மனிதர்கள் இந்த உலகத்துடைய இந்த நஷ்டத்தை, வியாபார நஷ்டத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வார். இந்த கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, நாங்களும் இந்த ஆகிராவுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இதற்காகவே நாங்கள் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு கோடீஸ்வரனுடைய சரித்திரத்தை சொல்லி எங்களுக்கு புத்தி சொல்றான். காரூன் மிகப்பெரிய ஒரு பணக்காரன், ஒரு கோடீஸ்வரன். இவன் என்ன செய்யறான்? இவனுடைய முழு பட்டாளையோட மக்களுக்கு முன்னால வலம் வாரான். அவனுடைய செல்வத்தை, அவனுடைய அந்த ஆள் பலத்தை காட்டுறதுக்காக வேண்டி. ஃபஹரஜ அலா கௌமிஹி ஃபீ ஸீனதி, உலமாக்கள் சொல்றாங்க சுமார் 4000 குதிரை வீரர்கள், 300 அழகான அடிமை பெண்களை அலங்கரிச்சு அவங்களுக்கு அணி ஆபரணங்களை அணிவிச்சு இவன் வலம் வாரான். வார நேரத்தில் ஒரு கூட்டம் ஏங்குறாங்க. காலல்லதீன யுரீதூனல் ஹயாத்தத் துன்யா, உலகத்தை விரும்பக்கூடியவர்கள், உலகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இவர்கள் சொன்னார்கள், யா லைத லனா மிஸ்ல மா ஊதிய காரூன், இந்த காரூனுக்கு கிடைச்ச சொத்தை போல எங்களுக்கும் கிடைக்கப்படாதா என்று ஒரு மடத்தனமான ஒரு ஆசையை வச்சான். இப்ப இந்த ஆசையை பார்த்து, இந்த வார்த்தையை பார்த்து இன்னொரு கூட்டம் தடுக்கிறாங்க. ஏன் மடத்தனமான இந்த ஆசையை நீங்க வைக்கிறீங்க என்று ஒரு கூட்டம் இவங்களை பார்த்து தாவத் கொடுக்குறாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் எப்படி பேசுறான் என்றால், ஊத்துல் இல்ம், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், அறிவாளிகள். வகால அல்லதீன ஊத்துல் இல்ம், அறிவு கொடுக்கப்பட்டார்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? வைலகும், உங்களுக்கு கேடு நாசம் இழிவுண்டாகட்டும். சவாபுல்லாஹி கைருல் லிமன் ஆமன வ அமில சாலிஹா, அல்லாஹ்வை நம்பி நல்ல அமல் செய்யக்கூடிய ஆளுக்கு கிடைக்கிற கூலி இந்த காரூனுடைய இந்த முழு சொத்து பலத்தையும் விட அது மேலானது என்று இவர்கள் சொன்னார்கள். இந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹ் அறிவாளின்னு பேசுறார். ஏன்? அவங்க உலகத்துடைய பெருமதி எவ்வளவோ அதை சரியாக புரிஞ்சாங்க, மறுமையுடைய பெருமதி எவ்வளவோ சரியாக விளங்கினாங்க. இவங்க தான் புத்திசாலிகள், அறிவுள்ளவர்கள். எனவே கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதரர்களே, சஹாபாக்கள் இந்த யதார்த்தத்தை புரிந்தார்கள். அதற்காக வேண்டி எதையும் அர்ப்பணிக்க அவர்கள் முயற்சி செஞ்சார். ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு சபையில் இருக்கிற நேரத்தில் திடீரென்று ஒரு பெரிய ஒரு சத்தம், ஒரு அதிர்வு சத்தம் ஏற்பட்டுச்சு. இப்போ கேட்டால் முன்னுள்ளாக்களை பார்த்து, இது என்ன சத்தம்? இப்போ சொல்லப்பட்டு நபியோட வஃபாத்துக்கு பின்னால இது சொல்லப்பட்டுச்சு, இது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய வியாபார கூட்டம் வந்திருக்குது. 700 ஒட்டகங்கள் வியாபார பொதிகளை சுமந்த நிலையில வந்திருக்குது. 700 ஒட்டகம் சும்மா இல்லை.
இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதை கேட்டுட்டு சொன்னாங்க, பாரக்கல்லாஹு ஃபீமா அஅதாஹு, அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு அல்லாஹ் கொடுத்த இந்த செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். ஆனால் வல ஸவாபுல் ஆখিরাতি அஅஸம், ஆனால் அல்லாஹ் மறுமையில கொடுக்கிற கூலி அது மிக விசாலமானது, மிக பெருமதியானது என்று சொன்னாங்க. இப்ப இந்த செய்தி உடனடியாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவரோட காதுக்கு கிடைச்சிட்டு உடனடியாக வந்தாங்க. வந்து சொன்னாங்க, ஓ தாயே, இந்த முழு ஒட்டகங்களும் அதனுடைய அந்த அது சுமந்திருக்கிற அந்த அனைத்து பொருளோட நான் அல்லாஹ்வோட பாதையில தர்மம் செஞ்சுட்டேன். உடனே சொல்லிட்டாங்க. ஏன் ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்களே, இந்த முழு சொத்தையும் விட அல்லாஹ் ஆகிரால கொடுக்கிற கூலி மேலானது என்ற வார்த்தை அவங்க உள்ளத்துல தொட்டுட்டு, இது எல்லாத்தையும் விட ஆகிரா தான் மேல் என்ற அடிப்படையில அதை கொடுத்து ஆகிராவை சம்பாதிச்சாங்க. ஏன்? உள்ளத்துல ஆகிராவுடைய பெருமதி இருந்துச்சு, எதையும் கொடுக்க அவங்க தயாராகினார். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நான் பார்க்கிறோம், இன்னைக்கு மக்களுக்கு உலக ஆசை இருக்கிறதால எந்தெந்த அடிப்படையில உலகத்தை சம்பாதிக்கலுமோ அந்தந்த அடிப்படையில சம்பாதிப்பாங்க. சிலாக்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் கடமூடின எல்லா வியாபாரிகளும் மறந்திருக்கிற ஒரு நேரத்தை ஒரு நாளை பயன்படுத்தி வியாபாரத்தை அதிகமா சம்பாதிச்சு கொள்வாங்க. சிலாக்கள் ராவேல அதை முயற்சி செய்வான். எல்லா கடையும் மூடினா எங்கட 2-3 கடை திறந்தா மக்கள் எல்லாம் எங்கட கடையில நிறைஞ்சிடுவாங்க. இன்னும் சிலாக்கள் பெருநாள் நாள்ல தொழுந்தா எல்லா கடையும் மூடி இருக்கும், எங்களுக்கு நல்ல வியாபாரத்தை செய்யலாம் என்று வியாபாரிகள் மறந்த நேரத்தை யூஸ் பண்ணி வியாபாரத்துக்கு பயன்படுத்திக் கொள்வாங்க. ஆனால் எங்கட முன்னோர்கள் மக்கள் எல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்கிற நேரம் அது மறந்திருக்கிற ஒரு நேரத்தை எதிர்பார்த்து போய் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைய முயற்சி செய்வாங்க. சுப்ஹான். முஹம்மது இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் ஒரு பெரிய ஒரு ஆலிம். அவங்க என்ன செய்வாங்கண்டா, நடுப்பகல்ல மக்கள் எல்லாம் வியாபாரத்துல பிஸியான நேரத்துல அந்த நேரத்தை அவங்க எதிர்பார்த்து போய் பஜாருக்கு போய் கத்தி சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று அதை சொல்லி ஜிக்ர் செஞ்சுட்டு வருவாங்க. கேட்கப்பட்டுச்சு, ஏன் இப்படி செய்றீங்க? சொன்னாங்க, மக்கள் எல்லாம் வியாபாரத்துல அதுல இதுல அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு மறந்திருக்கிற நேரத்துல நான் அல்லாஹ்வுடைய திக்ரை செய்ய வேண்டும். ஏன்? அந்த நேரத்துல அப்படி செய்யறதால அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடையலாம், அது மாதிரி நேரத்தில் அல்லாஹ்வுடைய திக்ர் செய்யறதால பெரிய கூலி கிடைக்கும் என்ற ஆதரவோடு அதை செய்யறார். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இப்படி ஒவ்வொருத்தரும் அந்தந்த விஷயத்துல முயற்சி செய்தார். ஆமீர் இப்னு அப்துல்லாஹ் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய தாபிஈ, அவனுடைய மரண நோயில இருக்கிறாங்க. அந்த நேரத்துல அதான் சொல்லப்படுது, கேட்கிறாங்க, எழுப்பி கொள்ளும் மேலா சொல்றாங்க, எனக்கு உடனடியாக மஸ்ஜிதுக்கு போக வேண்டும். சொல்றாங்க, நீங்க பெரிய ஒரு நோயாளியா இருக்கிறீங்களே. சொன்னாங்க, அல்லாஹ்விடத்திலிருந்து அழைப்பு வர நேரத்தில் அதுக்கு நான் பதிலளிக்காம எனக்கு எப்படி இருக்க முடியும்? அது மாதிரி ஒரு நேரத்துல கூட அவங்களுக்கு இருக்க உடல்ல உடனடியாக அவங்கள சுமந்து மஸ்ஜிதுக்கு கொண்டு போகப்பட்டுச்சு. 1வது ரக்காத்துல அவங்களோட ரூஹ் போயிடுச்சு. கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரரே, அந்த ஆகிராவுடைய பொறுமதியை சரியாக புரிஞ்சாங்க. அவங்களுடைய எல்லாத்தையும் இழக்கிறதுக்கு அவங்க முன் வந்தாங்க. கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரரே, நாங்களும் அந்த அறிவாளி கூட்டத்தில் சேர்றதுக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அதற்கு ஒரு சிறந்த ஒரு வழிதான் எங்களுக்கு மத்தியில் போட்டிருக்க வேணும். எங்களுக்கு பொருத்தமான ஒருத்தரை நான் எடுத்து இவரை விட நான் இந்த அமல்ல நான் முன்னேற வேண்டும். இவர் ஒவ்வொரு நாளும் மஸ்ஜிதில் ஜமாத் தவறாம வராது, அவரோட நான் முன்னுக்கு நான் மஸ்ஜிதுக்கு வர வேண்டும். இப்படி போட்டி போட்ட தன்மை வர. கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி இல்லை. நபி அவங்களுடைய நுபுவத் கிடைச்சி 5 வருஷத்துக்கு பின்னால தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அதிகமான சஹாபாக்களை பின்னால் அவங்க முன்னேறினாங்க. அதிகமான சஹாபாக்கள் அவங்க முந்தினாங்க. காரணம் என்னன்னா, அவங்க போட்டி போட்ட தன்மை. அவங்க போட்டிக்கு தெரிவு செஞ்ச சஹாபி, அதுவும் பெரிய சஹாபி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, லேசான சஹாபி அல்ல. இவரை விட நாம் முந்த வேணும். ஒரு வைராக்கியத்தை எடுத்தாங்க, ஒரு லட்சியத்தை எடுத்தாங்க, ஒரு இலக்கு எடுத்தாங்க. அவங்க முயற்சி செஞ்சாங்க. அந்த தரத்தை அடையலாட்டியும் பெரிய ஒரு தரத்தை அவங்க அடைஞ்சாங்க. கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஒரு தடவை பாருங்க, சின்ன விஷயத்துல கூட எவ்வளவு முயற்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிராத்தை கேட்டு சொன்னாங்க, யாராவது குர்ஆன் எந்த முறையில இறங்கிச்சோ அந்த முறையில ஓதுறதுக்கு யாருக்காவது விருப்பம் இருக்குதா? அவர் இப்னு உம்மி, அதாவது அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிராத் அவர் ஓதட்டும் என்று இந்த சொன்ன செய்தியை, இந்த நன்மாராயத்தை இவர் முடிவெடுக்கிறார். ராவே, நான் ஆரம்பத்திலே போய் இந்த நல்ல செய்தியை சொல்லி அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி நான் அந்த நன்மை அடைய வேண்டும் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு ராவே முடிவெடுக்கிறார். காலை ஆவின் உடனே நேரத்தோட போய் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சந்திச்சு ராவேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
உங்களை பார்த்து இந்த செய்தியை சொன்னாங்க என்று நன்மாராயத்தை சொன்னே அவங்க சொன்னாங்க, உமரே அபூபக்கர் உங்களை விட முந்திட்டார். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு சஹாபாக்களுக்கு மத்தியில சின்ன சின்ன விஷயத்துல போட்டித்தன்மை இருந்துச்சு, பெரிய முன்னேற்றம் அவங்களோட வாழ்க்கையில அவங்க கண்டு கொண்டாங்க. எனவே